சர்டன் பர்சன்டேஜ் பீப்புள் வருவாங்க. 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சா கேன்சர் வரும், திரும்ப வந்துடும். அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலுமே ஒரு வயிறு வீங்கிக்கிட்டு யூரின் போகாது, ஜாண்டிஸ் வரும், ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஏன்னு தெரியல தான் இப்போ வந்து லாஸ்ட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாகவே இருக்கும். அதாவது வயிற்றுக்குள்ளே பரவக்கூடிய கேன்சரை கீமோதெரப்பி கொடுத்தாலும் கேட்காது, ரேடியோதெரப்பி கொடுத்தாலும் கேட்காது. அதுக்கு என்ன காரணம்னா பரவுறதுல ஒரு வகையானது வயிற்றுக்குள்ளே பரவாது. அந்த வயிற்றுக்குள்ளே பரவிட்டா அதுக்கு அந்த பெர்டோனியம் தெரியும் பாருங்களா, வெளியில் ஸ்கின்னு, வயிற்றுக்குள்ளே குடலை சுற்றி பாதுகாப்பாக இருக்கிறது பெர்டோனியம். இந்த பெர்டோனியத்துக்கு ரத்த ஓட்டம் அவ்வளோ இல்லை, புவர் சப்ளை, பிளட் சப்ளைன்னு சொல்லுவோம். ரத்த ஓட்டம் இருந்தால் தான் கீமோ போய் வேலை செய்யும். அந்த மாதிரி ரத்த ஓட்டம் இல்லாததுனால நம்ம என்ன கீமோ கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் வயிற்று பரவன கேன்சர் நல்லா இருக்கும். அதுக்கு தான் இப்போ சர்ஜிக்கலும் சேர்ந்து வந்து கீமோதெரப்பி போட்டு நிறுத்திட்டோம். அடுத்து வந்து சைட்டோ ரிடக்டிவ் சர்ஜரின்னு சொல்லி எவ்வளோ பெரிய கேன்சர் இருந்தாலும் எடுத்துட்டு கீமோதெரப்பி போட்ட ரெஸ்பான்ஸ் பெட்டர், நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் கியூர் இல்லை. அடுத்த ஸ்டேஜில் என்ன தெரிஞ்சதுன்னா அந்த பெர்டோனியங்கிற கேன்சரை சர்ஜரி பண்ணி எடுத்துட்டு கீமோ போட்டால் கியூர் ஆகும். அப்படிங்கிறதுல வந்து ஓப்பன் பண்ணி கேன்சர் பண்ணுறது நம்ம மட்டும் இல்லை. இப்போ ரீசெண்டாக இந்த வருஷம் உலகம் ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒரு கிட்டத்தட்ட 40 ரிசர்ச் எல்லாத்தையும் ஒன்றா கூட்டி என்ன சொன்னாங்கன்னா 30-40% கேன்சர் கம்ப்ளீட்டாக கியூர் பண்ணிடலாம். எப்படி? அந்த பெர்டோனியம் ஆன பகுதியை எடுத்துட்டு கீமோதெரப்பி கொடுத்தா அப்படின்னு. அது எல்லாமே ஓப்பன் ஆப்ரேஷன். இப்போ அதே மாதிரி இன்னொரு ஸ்டடி என்ன பண்ணணும்னா பெர்டோனியத்தை எடுக்கிறது லோக்கலைஸ்டாக எடுப்பாங்க. சிலர் அனுபவத்தில் இருக்கிறவங்க பெர்டோனியம் ஃபுல்லாக எடுப்பாங்க. இப்போ பெர்டோனியம் டோட்டலாக எடுத்து கீமோதெரப்பி போட்டால் அந்த 40% இல்லை 80% வரையிலும் கியூர் பண்ண முடியும். அட்வான்ஸ் கேன்சரை 80-90% கியூர் பண்ண முடியும்னா பெரிய சக்ஸஸ். அந்த வகையில் நம்ம ஜெம் ஹாஸ்பிட்டல் என்னன்னா இந்தியாவில் முதல் முறையாக வயிற்றுக்குள்ளே இருக்கிற ஸ்ப்ரெட் ஆன ஓவேரியன் கேன்சரை பெர்டோனியத்தை ஃபுல்லாகவே லேப்ரோஸ்கோபி மூலம் எடுக்க முடியும்னு காமிச்சிருக்கோம். இன்னும் இந்தியாவில் யாருமே என்ன பண்ணல. நான் வந்து 25 கேஸ் வந்து லேப்ரோஸ்கோபி பண்ணோம். ஸ்டொமக்கு, கோலன், ரெக்டம், அதெல்லாம் பார்ஷியல். இப்போ வந்து கம்ப்ளீட் டோட்டல் பெர்டோனியம்னா உள்ளே இருக்கக்கூடிய கம்ப்ளீட் எடுத்துட்டு கீமோதெரப்பி கொடுக்கும்பொழுது கம்ப்ளீட்டாக கியூர் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அது மாதிரி ஒரு 5 லேடிஸ்க்கு வந்து நாங்கள் டோட்டல் பெர்டோனியம் லேப்ரோஸ்கோபி பண்ணியிருக்கோம். அந்த வகையில் இது வந்து எனக்கு ஒரு பெரிய இது ஓப்பன் பண்ணினா அந்த பேஷண்ட் வந்து கீமோ போட்டால் நினச்சி பாருங்கள், இன்ஃபெக்ஷன், ஹெர்னியா, ஐசி எத்தனை நாள் என்ன கொடுத்தாலுமே எனக்கு கீமோ போட்டெல்லாம் பண்ணி பேஷண்டோட இம்யூன் கம்மியாக இருக்கும். ஆல் காம்ப்ளிகேஷன் வரும், ரெக்கவரிக்குள்ளே போதும் ஆகிடும். ஆனால் இங்கே பேஷண்ட் இந்த மறுநாள் எழுந்துச்சு நடக்குது, ஓரல் ஃப்ளூயிட் கொடுக்குது, 3-4 நாளில் பேஷண்ட் ஆல்மோஸ்ட் கெட் பேக் டு நார்மல். அஃப்கோர்ஸ் எந்த கேன்சர் பண்ணல லேப்ரோஸ்கோபி இப்படி தான் இருக்குது. இந்த டோட்டல் பெர்டோனியம்லி அந்த ரிசல்ட். அதனால தான் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு நல்ல டெக்னிக்கான. அப்போ ஏன் மற்றவங்களாம் என்ன பண்ணாமல் இருக்காங்கன்னு கேட்டால் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் கூட சொல்லுவாங்க. கேன்சர் சர்ஜன் கேன்சர் மட்டும் படித்தவங்களுக்கு இது கஷ்டம். அவங்க ட்ரைனிங் எடுக்கணும் நம்மகிட்ட. நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்துலேயும் வயிற்றில் இருக்கிறோமோ அந்த காலத்தில் இருக்குது. நம்ம வர கிராண்ட் ஹெர்னியா நமக்கு ஆம்பளைங்களாம் வருது இல்லை, அதில் எக்ஸ்ட்ரா பெர்டோனியல் ஹெர்னியா ரிப்பேர்னு 92 ஆரம்பிச்சிருக்கேன். இன்றைக்கி அது வந்து நான் எழுதின புக்கு 4 தலைமுறை ஆகி போச்சு. அடுத்தது வயிற்றில் வேறு இன்சிடென்ட் ஹெர்னியா அவங்க எல்லாத்துக்குமே ஈடெப்னு சொல்லி எக்ஸ்ட்ரா பெர்டோனியல் இருக்கிறது லாஸ்ட் 10 வருஷம் படிக்கிட்டு இருக்கோம், 12 வருஷம் படிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படின்னா என்ன, இந்த பெர்டோனியத்தை சுற்றி எப்படி டிசைட் பண்ணுறதுங்கிற அனுபவம் இந்த ஹெர்னியா பண்ணுற சர்ஜன்ஸ் நமக்கு வரும். நம்ம வந்து ஜெம் ஹாஸ்பிட்டல் வந்து ஹெர்னியாவே உலகத்தில் ஏஷியாவே ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஈடெப்பு டெக்னிக் என்னோட பேரில் தான் இன்றைக்கி உலகத்தில் எடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த எக்ஸ்ட்ரா பெர்டோனியம் சுற்றி டிசைட் பண்ணுற டெக்னிக் நம்ம கையில் இருந்ததுனால நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, ஓப்பன் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. ஃபியூ சென்டர்ஸ் இன் இந்தியா ஓப்பன் பண்ணி இந்த பெர்டோனியம் எடுக்கிறாங்க. ஹைதராபாத்தில், பாம்பேயில், டெல்லியிலும் பண்ணுறாங்க. ஆனால் ஓப்பன் பண்ணதுக்கு அந்த ரெக்கவரி பேஷண்ட் ரொம்ப பெரிய கஷ்டம் நிறைய. அதனால டெத் ரேட் ஜாஸ்தி ஆகுது, காம்ப்ளிகேஷன் அதிகமாகுது. இப்போ இதுக்கு அது கம்பேர் பண்ணால் மடுவுக்கும் மலைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் மாதிரி அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால தான் நான் வந்து இன்னைக்கு வந்து ஷேர்னு சொல்லி அந்த அதுக்கு வந்து சிஆர்எஸ்ன்னு சொல்லுவாங்க, சைட்டோ ரிடக்டிவ் சர்ஜரின்னு அவங்க ஆரம்பத்தில் பண்ணோம். டியூமரை எடுக்க முடியறவங்களும் எடுத்துகிட்டு கீமோ போடுறது. நெக்ஸ்ட் ஸ்டேஜில் டோட்டலாக எடுக்கிறது லோக்கலைஸ் பெர்டோனியம். அடுத்த லெவல் கம்ப்ளீட் எடுக்கிறது ப்ளஸ் வந்து கம்ப்ளீட் பெர்டோனியம். இதுதான் லேட்டஸ்ட் 3rd ஸ்டேஜ் இன்னைக்கு நம்ம வந்து ரீச் பண்ணியிருக்கோம். அந்த வகையில் பண்ணிட்டு இப்போ கீமோ போடும்போது மைக்ரோஸ்பில்லை எங்கேயா இருந்தால் அந்த கீமோதெரப்பி டேக்கல் பண்ணிக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறோன்னா கட்டி எடுத்து முடித்த உடனே கீமோதெரப்பியை வயிற்றுக்குள்ளேயே போட்டுருவோம். ரத்தத்துக்குள்ளேயே போடுறது போல வயிற்றுக்குள்ளேயே போட்டு அதுக்குன்னு ஸ்பெஷல் மிஷின் இருக்குது, ஹைபெக் அப்படின்னு சொல்லி இன்ட்ரா பெர்டோனியல் கீமோதெரப்பி.
வயிற்றுக்குள்ள செலுத்தக்கூடிய அதனால என்னன்னா நம்ம சர்ஜரி பண்ணிட்டா கூட எங்கேயா ஸ்பில் ஆகிருக்கும் பாருங்க அந்த கேன்சர் செல்ஸ் எடுத்துக்கும். அந்த மாதிரி இந்த 5 பேர்த்துக்கும் பண்ணிட்டு 2 பேர்த்துக்கு மட்டும் கீமோதெரப்பி வயிற்றுக்குள்ள போடணும், எல்லாத்துக்கும் போட முடியாது. ஆனால் சைடு எஃபெக்ட் அப்படின்னா அவங்க தாங்க இருக்கிறதுனால. ஸோ அந்த ரிசல்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு தான் நான் கூப்பிட்டது விஷயம்.